தமிழகத்தில் வளர்ச்சி என்பது வீக்கம் எனவும் அதனை ஒரு நாள் தான் வெட்டுவேன் எனவும் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பொய் சொல்றாரு. தமிழகத்தில் 2022-23 உணவு தானிய உற்பத்தி அதிகமாயிருக்கு. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? அதற்கு ஒத்து உதுவதற்கு அந்த கட்சியை சார்ந்த 2 டெலிவிஷன் சேனல் போய் திமுக நண்பர்கிட்ட போய் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு, பட்ஜெட் சூப்பரா இருந்தது அப்படின்னு. இன்னும் ஒரு திமுக தனவங்க போய் நீங்க பட்ஜெட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, 10க்கு 10. இதையெல்லாம் இது போன்ற பொதுக்கூட்ட மேடைகள்ல நம்முடைய தலைவர்கள் பேசும் பொழுதுதான் நம்முடைய மக்களுக்கு தெரியுமோ இவ்வளவு ஏமாத்துறீங்களா. இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வளர்ச்சி 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 ஒரு பக்கம் ஐயா, இந்த பக்கம் கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சி என்று திமுக ஒரு பக்கம். ஐயா, தமிழகத்திலே வளர்ச்சி என்று என்ன சொல்றாங்களோ அது வீக்கம், அது வளர்ச்சி இல்லை, அது கட்டி. அதுவும் கோபாலபுரத்திற்கு வந்திருக்கக்கூடிய கட்டி நமக்கு வரலீங்க. அந்த கட்டி ஒரு நாள் நம்ம வெட்டி எடுக்கத்தான் போறோம், எங்கே தப்பிச்செல்லாம் போக முடியாது. இன்னைக்கு கோபாலபுரத்திலே நடக்கக்கூடிய வளர்ச்சியை வீக்கம் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கும்பல். ஆனா இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சியை கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.